தேங்க்யூ. நம்ம ஆர்சிஎம் கம்பெனியும் ஏபி ஆர்கானிக்ஸ் லிமிடெட் ரெண்டு ஜெயின்ஸ் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமா ஒரைஸ்னால்ங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆல்ரெடி யார் எடுத்துட்டு இருக்கீங்க? ஸோ கிவ் எ கிரேட் அப்ளஸ், பயங்கரமான கைதட்டு கொடுங்க. ஏன்னா இதை ஒரு 20 மினிட்ஸ் நான் ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன். இப்போ எடுக்காதவங்க கண்டிப்பாக எடுத்தே தீர்வீங்கிறத நான் அஷ்யூர் பண்ணுறேன். பிகாஸ் இந்த ஒன்று வரப்பிரசாதம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. நம்ம இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக காமா ஒரைஸ்னால்ங்கிற ஒரு பொட்டன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பாடியில் நம்ம பாடியில் நம்ம உள்ளேயே ப்ரெசண்ட் ஆகி வரும். நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு, நம்மளுடைய என்வாயன்மெண்ட், தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தனைகள், நெகட்டிவ் சிந்தனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஃப்ரீ ராடிக்கல்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கும். அந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸை எராடிகேட், அதாவது வெளியே தள்ளணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுக்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து மல்டி விட்டமின்ஸ்ல நிறைய இருக்கு. ADEK, வாட்டர் சாலுபிள் வைட்டமின் அண்ட் ஃபேட் சாலுபிள் வைட்டமின், அது எல்லாத்துலேயும் முதன்மையாக வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரைஸ்னால சொல்லலாம். இது வந்து ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு நம்மளுக்கு த்ரூஅவுட் தி வேர்ல்டு கிடைக்கிது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் தான். ஐசோலேஷன்னா தனித்து பிரித்தெடுத்தல், அதாவது அதோடைய மருத்துவத்தன்மையை மட்டும் உங்களுக்கு பிரிச்செடுத்திருக்காங்க. அதுதான் அந்த ஒயிட் கிறிஸ்டல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரைஸ்னால். இந்த ஒரு அரிசியுடைய உமைக்கு இவ்வளோ பில்டப்பா? இல்லை சார், இது போக போக உங்களுக்கு அந்த பில்டப் நான் காமிக்கிறேன். காமா ஒரைஸ்னால் வந்து நிறைய எல்லா ரோகத்துக்கும் சொல்யூஷனாக இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டில் ஆரம்பிச்சு ஹார்ட் ப்ராப்ளம், பிபி, தென் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், குடல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும், ஸ்கின்னும் ஆன்டி ஆஜிங், அதாவது நம்ம ஒரு குரோனாலிக்கல் ஏஜில் இருக்கோம். நம்ம பயாலஜிக்கல் ஏஜ் வந்து நம்மளோட அதிகமாக தெரியும். அந்த பயாலஜிக்கல் ஏஜை வந்து குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரைஸ்னால் ரொம்ப ஒர்க் ஆகும். தென் கொலஸ்ட்ரால் யாருக்கு இல்லைன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கு. பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், நம்மளுடைய லேக் ஆஃப் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரைஸ்னால்ல மூலமாக உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ராலை எடுக்க முடியும். தென் நியூரான்ஸ், டயபெட்டிஸ். ஆஸ்திரேலியாலையும் ஜப்பான்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமா ஒரைஸ்னால கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய, கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு மருந்தாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் படி ட்ரக்ஸுடைய கண்ட்ரோலில் மருத்துவர்கள் மட்டும் உபயோகப்படுத்த வேண்டிய பொருட்களுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரைஸ்னால் கொடுத்துருக்காங்க. பட் இன் இந்தியா FSSAI மூலமா காமா ஒரைஸ்னால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கொண்டு போக முடியும். இதுக்கு வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் டாக்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நீங்க பிரிஸ்கிரைப் பண்ணலாம், நீங்க கொடுக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பம், நீங்க ஃபர்ஸ்ட் எடுங்க, உங்க குடும்பத்தார் எடுக்க சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டை பார்த்துட்டு யூ கேன் ப்ரொமோட், யாருக்கு வேணாலும் கொடுங்க, தைரியமா கொடுங்க. உலக மார்க்கெட்ல வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து காமா ஒரைஸ்னால் கிடைக்குது. நம்மளுடைய அமேசான் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த காமா ஒரைஸ்னால் ஒரு 60 மாத்திரைக்கு 2700 இருந்து கிட்டத்தட்ட 4000-4200 ரூபாய் வரைக்கும் ஹையஸ்டா வித்துட்டு இருக்காங்க. பட் நம்மளுடைய ஏபி ஆர்கானிக்ஸ் நம்மளுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு மாத்திரைக்கு லெஸ் தென் 9 rupees, 9 ரூபாய்க்கு குறைவான ஒரு மாத்திரையா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த அளவுக்கு விலை குறைவா மலிவா கொடுத்ததுனால அந்த பொருளை வந்து சீப்பா நினைச்சிடாதீங்க. எப்பவுமே சீப் அண்ட் பெஸ்ட்னா அந்த சீப் நல்லா இருக்காதுன்னு தான் நம்ம மைண்ட்ல இருக்கும். பட் இவங்க கொடுத்ததுக்கான ஒரே நோக்கம்
ஒவ்வொரு இந்திய பிரஜைகள் கையிலையும் இந்த காமா ஒரிஜினல் போகணும். இந்தியர்கள் அத்தனை பேரையும் நோய் இன்றி வாழ்வை நடத்தணுங்கிற ஒரே குறிக்கோளுக்காக கொடுத்திருக்காங்க. காமா ஒரிஜினல் இஸ் தி நீட் ஆஃப் எவரி இந்தியன். ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காமா ஒரிஜினல் வேணுங்கிற ஒரு கான்செப்ட்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால். இந்த ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் ஓடிட்டு இருக்கு, ஆர்பிசிஸ் தெரியுதுங்களா? அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது கொழுப்பு, கொலஸ்ட்ரால். இந்த கொழுப்பு நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரத்திலிருந்து வரலாம், நம்ம வேலை செய்யாம இருக்கலாம் வரலாம். எனி காஸ் இட் மே டெவலப் அவர் பாடி. இந்த கொழுப்பு வந்து அந்த ஆர்டரிஸ்ல இன்னும் பக்கம் பக்கம் போய் இந்த கேப் கம்மி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடியது என்னங்க? ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், எது வேணாம், இருதய மாரடைப்புன்னு சொல்லி ஒரே செகண்ட்ல அடுத்த வீட்டுக்கார் போயிட்டாரு, அங்க போய் நிறைய பேரை நம்ம சொல்லலாம். ஆனா நம்மளும் அதோடைய ஒரு விக்டிம்ங்கிறத அப்ப நம்ம பேசவே மாட்டோம். அடுத்த வீட்டுல அடுத்த அந்த ஆத்துல இருக்கு இந்த ஆத்துல இருக்குன்னு வேணா சொல்லலாம் ஒழிய நம்மளும் அதோடைய விக்டிம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் பேசிக்கா வரக்கூடிய அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல் எடுக்கலாம். டாக்டர் நிரஞ்ச்குமார் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த லிப்பிட்ஸுக்கும், அதாவது லிப்பிட்ஸ் அப்படிங்கிறது கொழுப்பு சத்துக்கும் ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவர் வந்து எப்படி சொன்னார்னா ஜஸ்ட் ஒரு மேல் போக்காக சொல்ல, அவர் வந்து ரிசர்ச் பண்ணி அவருடைய பேஷண்ட்ஸ் அவருடைய ஹாஸ்பிட்டல்ல மேக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி இந்த இதை வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஃபார்வர் ஹெல்த்தி வித் ஷிஷா மேம்ங்கிற சைட்ல போய் பார்த்தீங்கன்னா இதை பத்தி நிறைய மெசேஜஸ் இருக்கு, நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு. இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் கூட சாருடைய ரிசல்ட் தெரியும். இது வந்து என்னுடைய கிளினிக். நான் வந்து டாக்டரா இருக்கேன், கோயம்புத்தூர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டா ஒரு பேஷண்ட், அதாவது 24/6/24 6th month ஜூன்ல வந்தாங்க. ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 357, 160க்கு மேல இருக்கக்கூடாத அளவு. அது வந்து பாத்தீங்கன்னா 357 இருக்கு. நான் சொன்ன இந்த மாதிரி பொருள் இருக்கு, மெடிசின்ஸ் இருக்கு. இஸ் எ யோகா டீச்சர் ஆல்சோ. அவர் என்ன சொன்னாருன்னா யோகாலையும் ஃபுட் கண்ட்ரோல்லையும் எக்ஸசைஸ்லையும் நான் சரி பண்ணிடுவேன்னாரு. நான் விட்டுட்டேன், நான் ஒண்ணுமே கொடுக்கல, அட்வைஸ் மட்டும் சொன்னேன். ஃபேட் அண்ட் ஃபேட்டி ஃபுட்ஸும் அதே மாதிரி வந்து சுகர் அதிகமா எடுக்காதீங்க, தென் சால்ட் எடுக்காதீங்கன்னு சொன்னேன். பட் 15/10 வந்தாரு. அகைன் 4 monthsக்கு அப்புறம் எனக்கு 500 ரூபாய் ஃபீஸை கட்டி வந்து என்னை பார்க்க வந்தாரு. தி கொலஸ்ட்ரால் லெவல் இஸ் எவ்வளோங்க? 368. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராக்கெட்ல அந்த பழைய ரிப்போர்ட் இருக்கு 357, இந்த பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா 368. யோகா தப்பு இல்ல, எக்ஸசைஸ் தப்பு இல்ல, பட் நம்மளுக்கு கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் தேவை. ஓகேங்களா? எக்ஸசைஸ் பண்ணுங்க, எல்லாமே நல்லதுதான், பட் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ். நான் வந்து மெடிசனுக்கே போகல. மெடிசன்ல வந்து கொலஸ்ட்ரால் குறைக்கணும்னு போனீங்கன்னா ஆல் தி லிபிட்ஸ், ஆல் தி ட்ரைக்ளிசரைட்ஸ் குறைக்கக்கூடிய எல்லா விதமான அட்ரோபாஸ்டன், ஃபெனோஃபைப்ரேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களால் நிறுத்தவே முடியாது. டோஸ் இன்க்ரீஸ் பண்ணி போகணும். அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். நான் வந்து 15-11 ஒரு 2 to 3 months ரெகுலராக காமா கொடுத்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15-11 ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 162. இதுலேயே பக்கத்துலேயே இந்த ரிப்போர்ட்லேயே இருக்கு. சேம் லேப், நான் எதையுமே மாற்றலை. அவருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி எந்த லேபையும் சொல்லலை. அவர் மைக்ரோ லேப்ங்கிறது லார்ஜஸ்ட் லேப் இந்த கோயம்புத்தூர் சிட்டி, அதில் போய் எடுத்து செல்ஃபாக தான் கொண்டு கொடுத்து எடுத்திருக்காரு. இட்ஸ் triglyceride level is 162. ஒத்துக்கிறீங்களா? இது இட்ஸ் நாட் மேனிபுலேட்டட். இப்போ வந்து நிறைய வீடியோஸ் வருது, டாக்டர்ஸ் பணம் கொடுத்தா லேப் எது வேணா செய்வாங்க. நான் எந்த லேபையும் ஐ நெவர் ரெக்கமெண்ட் எனி லேப்.
ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு உங்க குடும்பத்தில் யாருக்காச்சும் ட்ரைக்ளிசரைட்ஸ், கொலஸ்ட்ரால் லெவல், எல்டிஎல், விஎல்டிஎல் அதிகமாக இருந்தால், ஹெச்டிஎல் குறைவாக இருந்தால் கம்பல்சரியா வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொடுத்த டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 2, மத்தியானம் 2, நைட் 2. ஸோ இட்ஸ் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரைக்ளிசரைட்ஸ். தென் இந்த ரிப்போர்ட் வந்த டேட் பாருங்க, நேற்று முந்தா நேத்தினுடைய லாஸ்ட், அதாவது நேற்று நான் சென்னை வரணும், 15/11 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. இமீடியட்டா ஸ்லைடா போட்டு தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் கேன்சர் பேஷண்ட் யாரா இருந்தாலும் நீங்க தைரியமா கொடுக்கலாம். கேன்சர் வந்திருக்கலாம், கீமோ பண்ணி இருக்கலாம், கேன்சருக்கு எந்த மருந்து எடுத்துட்டு இருந்தாலும் கூட கொடுங்க. இதோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டர்ஃபுல்லா இருக்கும். இது என்னுடைய கிளினிக் பேஷண்ட் தான். 23rd February 2023 பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 years. அவருடைய ரைட் பிரஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கேன்சரஸ் growth. லெஃப்ட் பிரஸ்ட்ல வந்து கேட்டகரி 2 பியாட்னு சொல்லுவாங்க. அந்த மெமோகிராம்ஸ் ஸ்டடி பண்ணுறதுக்கு பியாட் கேட்டகரி 4A எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரஸாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒன்று நீடில் பயாப்சி பண்ணணும், தென் கீமோ எடுக்கணும், தென் ரேடியேஷன் கொடுக்கணும். பட் அவங்க பயந்துட்டு எங்கிட்ட வந்து இப்போ நான் ஒரே வார்த்தை, as a confidence in my RCM, வேற எதுவுமே இல்லைங்க, கான்ஃபிடன்ஸ் இன் மை RCM நியூட்ரலைட் அண்ட் காமா ஒரிஜினல் ரெகுலராக கொடுக்க ஆரம்பித்தேன் வித்தவுட் எனி பயாப்சி. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் 23 to it's a well internal vascularity in the for internal vascularity இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது. இன்டர்னல் வாஸ்குலர் ஒரு growth, கேன்சர் growth இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா அதுல இருந்து வெயின்ஸ், ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் போக ஆரம்பிச்சிடும். அது என்ன பண்ணுன்னா, இந்த வாஸ்குலாரிட்டி பிரசன்ட் இருந்தால் கேன்சர் வந்து உடம்புல இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்கு பரவும். அந்த ஸ்டேஜில் இருக்கிறது லெஃப்ட் பிரஸ்ட் கேட்டகரி 2ல இருந்தது 2024-13 வந்து பார்த்தீங்கன்னா எசென்சியல் நார்மல் செலிப் வியர்ட் 1 சுத்தமா இல்லைங்க, கேன்சர் எங்கேயோ போயிடுச்சு 1 year. இப்ப சொல்லுங்க, இத்தனை பேர் இந்தியாவில் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு நீங்க கொண்டு போய் கொடுக்க முடியுமா, முடியாதா? காமா ஒரிஜினல் கொடுங்க. நம்ம இந்தியாவை ஹெல்த் இந்தியாவாக மாத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டான பொருள் நம்ம கையில அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏபி ஆர்கானிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் மேமோகிராம் வந்து கியூர் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த போட்டோகிராஃபி. தென் காமா ஒரிஜினல் எப்படி அந்த கேன்சரை வந்து குணப்படுத்துது? 2 திங் தான். ஒன்று வந்து காமா ஒரிஜினல் வந்து NK செல் அப்படிங்கிறது யூஸ்வலா அதிகமா தெரிஞ்சிருக்காது. நேச்சுரல் கில்லர் செல், அதாவது நம்ம உடம்புலயே ஒரு கொலையாளி இருக்கிறார், அதுதான் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அப்படிங்கிறது. அது வெள்ளணுக்கள்ல லிம்போசைட்ஸ் கூட வர்ற டைம்ல பிளட் ஸ்ட்ரீம்ல போயிட்டே இருக்கும். எந்த ஒரு இடத்துல வந்து கேன்சருடைய growth இருக்கோ அந்த இடத்துல அந்த NK செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகி கெமிக்கல் சேஞ்சஸ் மூலமா அந்த கேன்சர் பாதிக்க இடத்தை தூள் பண்ணிவிடும். அந்த NK செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி அதோடைய செயல் திறமையை அதிகப்படுத்துற வேலை தான் காமா ஒரிஜினல் செய்யுது. இட்ஸ் a scientific proof. ஓகேங்களா? எப்படி கேன்சர் குணமாகுது? ஏதோ கொடுக்குறோம், நம்ம விபூதி கொடுத்தாலும் குணமாகுதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அல்ல. இது எப்படி குணமாகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஆக்டிவேட்ஸ் NK செல்லை வந்து காமா ஒரிஜினல் செய்யுது. இன்ஹிபிட்ஸ் ஆன்ஜியோஜெனிசிஸ் அப்படிங்கிறது அந்த கேன்சர் பகுதியில் நான் அப்பவே சொன்ன மாதிரி போகக்கூடிய ஆர்டரிஸ், வெயின்ஸ், அதாவது ஆர்டரிஸும் வெயின்ஸும் அதுகளுக்கு பிளட் கொடுத்து சப்ளை பண்ணுது. அதன் மூலமாக உடம்புல வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கேன்சர் பல இடத்துக்கு பரவுது. பெட் ஸ்கேன்கிறது மூலமா கண்டுபிடிக்க போறாங்க இதற்கான. பட் நம்ம காமா ஒரிஜினல் கொடுத்ததுக்கு அப்புறம், ஏன்னா காமா ஒரிஜினல் இன்ஹிபிட்ஸ் ஆன்டிஜெனிசிஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் பரவுறதை தடுக்கும். அதாவது ரத்தம் சப்ளை ஆகக்கூடிய இரத்த நாளங்களை இல்லாத பொடி செய்து விடும். ஓகேங்களா? டோஸை ஒவ்வொன்று பண்ணேன், காலையில் மதியம் நைட்டு ஒவ்வொன்று, மொத்தம் 6 இருந்தது 3 பண்ணி கொடுத்தேன்.
தென் இது மூணுமே இவருடைய பேட் கண்டிஷன். இதே வந்து 27/9 டைம் கேப் பாருங்க, அதுதான் நான் டேட் போட்டிருக்கிறது. அந்த 27/9 1 மந்த்ல எல்லாம் வெளியே வந்தது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவரை வந்து இந்த அளவுக்கு குணப்படுத்தவும் முடிஞ்சது பிகாஸ் ஆஃப் காமா ஒரிஜினல். உங்களுக்கு தெரிஞ்ச யார் இருந்தாலும் எவர் இருந்தாலும் தைரியமா கொடுங்க. நான் அந்த அக்ரவேஷனான படம் ஏன் காமிச்சேன்னா, நம்மளுக்கு ஒரு மனத்திடம் வேணும், ஓகேங்களா? அந்த கவுன்சிலிங் கொடுத்து இப்படித்தான் ஏறும், இப்படித்தான் வரும், பட் எல்லாம் வெளியே வரும். இந்த டைம்ல நான் என்ன பண்ணேன்னா, ஒரே ஒரு ட்ரிக் தான் பண்ணேன். நம்மளுடைய ஏபி ஆர்கானிக்ஸ் உடைய என்னங்க ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஆயில் வந்து ஒரு, ஏன்னா நான் ஆயில் அப்படியே பேக்கெட்டோட கொடுத்தேனே உங்களுக்கு நம்பிக்கை வராது. ஒரு 200 ml பண்ணிட்டு அதில் வந்து 2 கேப்சூல் காமா ஒரிஜினலை உடைச்சு அந்த பவுடர் உள்ள பண்ணி நல்லா ஷேக் பண்ணோன்னே கோல்டன் கலரில் ஒரு வெள்ளி அப்படியே ஒரு விதமான அருமையான கலரில் வந்தது. அதை வந்து குளிக்க தேய்ச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து காமிங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. அதுக்கு அடுத்து 16/10 வர்றப்போ இஸ் ஆல்மோஸ்ட் கிளியர். ஒத்துக்கிறீங்களா? காமா ஒரிஜினல் வேலை செய்யுமா? கண்டிப்பா வேலை செய்யும். நான் இன்னும் என்கிட்ட நிறைய இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சன் அலர்ஜி, ஸ்கின்னு, அதாவது சன்னில் அந்த லேடி போயிட்டாங்க, ஸ்டாஃப் கவர்மெண்ட் காலேஜ், அவங்க வந்து 2 வீலர்ல போயிட்டாங்கன்னா அவங்களுடைய முதுகு மூஞ்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரெட்னஸோட, அவங்க பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க. தென் நான் கொடுத்தது வந்து காமா ஒரிஜினல் மட்டும்தான். தென் எக்ஸ்டர்னல் யூஸ் நம்ம கவிட எண்ணெயே தான், அது ரைஸ் பிரான் ஆயிலே நான் வேற எதுவுமே கொடுக்கல. பட் இட்ஸ் எக்ஸலண்ட் ரிசல்ட். தேங்க்யூ. இது வந்து ஜஸ்ட் பிகினிங். இன்னும் நிறைய காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.